எடி பூமாரி ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பூ வைப்போம். ஆமா, அதுவும் கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பூ வச்சு விடுவோம். எடி ஆனா அவன் எந்திரிச்சிர கூடாது. எந்திரிக்க மாட்டான் டி, நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். சரி அப்ப சீக்கிரம் அவனுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விடு. ஜி போமா உன்னை உச்சி குடுமின்னு கூப்பிடாதன்னு சொல்லிருக்கம்ல. நான் உன் ஃப்ரெண்ட் தானே, அப்படி கூப்பிட கூடாதா? இடி அப்படி மூஞ்ச வைக்காத, நல்லவே இல்ல. எனக்கு தெரியும் என்ன. இடி உனக்கு சாக்லேட் வச்சிருக்கேன் தரட்டா? வாவ் சாக்லேட்டா? இடி தாட்டி தாட்டி. இடி வேன்ல என் பேக் இருக்குல, அதுல வச்சிருக்கேன். நம்ம வேன்ல போகும்போது ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டே போவோம். ஓகே டி. இடி ஞாரைட்ட முழிச்சிர கூடாது, சீக்கிரமா பூ வச்சு விடுடி. இடி சீக்கிரம் அந்த பூவையும் ஹேர் பின்னையும் எடுத்து. இடி இந்த ரோஸ் பூவையும் வை. கொண்டா கொண்டா. காமெடியா இருக்கு. சுக்குடுமி ஓடி போறோம் வா, முழிச்சிட்டான். நல்லா அசந்து தூங்கிட்டேன். யாரையும் காணல. நம்ம ஃப்ரெண்ட் நம்ம மச்சான் சுபி எங்க போனா? டேக பாருடி, எனக்கே ரொம்ப சிரிப்பு சிரிப்பா வருது. இடி நம்ம மட்டும் மாட்டணும்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் செத்தோம். அதெல்லாம் ஒண்ணு மாட்ட மாட்டோம் டி, பேசாம இரு. என்ன நடக்குன்னு இங்க இருந்தே பாப்போம். சிண்டுமா, ஐயோ சிண்டுக்கு அம்மா. இடி வாட்டி ஒளிஞ்சுக்கிடுவோம். சிண்டுமா இன்னைக்கு என்ன அழகா இருக்கா என் பிள்ளை. ஏமா திடீர்னு இப்படி சொல்றிய? நான் என்னைக்குமே அழகுதானம்மா. ஆமா மக்களே, பட்டுக்குட்டி நீ என்னைக்கும் அழகுதான். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. நீ கண்ணாடியில உன் மூஞ்சிய பாத்தியா மக்களே? இல்லம்மா, நான் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு தான் இருந்தேன். இப்பதான் எழுந்திருச்சேன். மக்களே இப்படியே வேன்ல வந்துராதமா, எல்லாரும் உன்னை பார்த்து சிரிப்பாவ. ஏமா அப்படி சொல்றிய? எல்லாரும் என்ன பார்த்து பொறாம. சீக்கிரமா ஒரு கண்ணாடி எடுத்து பாரு மக்களே உன் மூஞ்சிய. நான் அழகா இருக்கேன்னு எல்லாருக்கும் பொறாம. சரி மக்களே சீக்கிரம் வா, எல்லாரும் வேன்ல ஏறியாச்சு. சரிம்மா நீங்க போங்க, நான் வாரேன். அவ்வளவு அழகாவா இருக்கேன். முதல்ல கண்ணாடிய பாப்போம். இது யார் இந்த பிள்ளை? ரெட்ட குடுமியெல்லாம் போட்டுட்டு நிக்கி. சரி இந்த பிள்ளை கிட்ட கேப்போம், சிண்டுவ பாத்தியான்னு. ஹலோ சிண்டுன்னு ஒரு ஃப்ரெண்ட் உண்டு, அவனை பாத்தியா நீ? லே மச்சான் நீ யாராது? எம்மா பயமா இருக்கு. இல்ல எப்பம்ல உனக்கு குடுமி முளைச்சி? என்னல எப்பம்ல எனக்கு குடுமி முளைச்சி? லூசால நீ? லே உன் கையை எடுத்து உன் மண்டையை தொட்டு பாரு, உனக்கு ரெண்டு உச்சி குடுமி முளைச்சிருக்கு. அதுல பூ மரம் இருக்கு. இப்ப கண்டுபிடிக்க போறா சிண்டு. என்னது இது? ரெண்டு கொண்ட முளைச்சிருக்கு. லே மச்சான் உனக்கு சூப்பரா இருக்குல அந்த உச்சி குடுமி. லே நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டால இப்படி சொல்லுதா? நான் உண்மையை சொன்னம்ல, அழகா இருக்கு ரெட்ட குடுமி, அப்புறம் மல்லிகைப்பூ ரோஸ் பூலாம் சேர்த்து. லே போல உங்களோட சண்டை போ. யாருல இது எனக்கு இப்படி மேக்கப் பண்ணி விட்டது? எனக்கு தெரியாதுல. லே வா, உங்க அம்மா கூப்பிட்டு விட்டாவ, வேன் கிளம்ப போகுதாம். வாரேன். லே மச்சான் இப்படியே வந்துராத, எல்லாரும் உன்னை பார்த்து சிரிப்பாவ. டிடி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டான். நல்ல வேளை நம்மள கண்டுபிடிக்கல. லே மச்சான் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? யாருல? கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா கண்டுபிடிச்சிட்டேன். யாரு தெரியுமா? பூமாரி. இது உச்சி குடுமி கண்டுபிடிச்சனடி. டி வாட்டி ஓடிடுவோம், போய் வேன்ல போய் உட்கார்ந்துருவோம். லே மச்சான் உண்மையை தான் சொல்லுவியா? ஆமல மச்சான், அவதான் மேக்கப் பண்ணிட்டு நின்னா, அவதான் எனக்கு இப்படி மேக்கப் பண்ணி விட்டுருப்பா. அவங்க அம்மா கிட்ட போய் நான் சொல்லி குடுக்கலன்னா பாரு, இன்னைக்கு அவளுக்கு அடி கிடைக்கும். ஆமல மச்சான், அவ ரொம்ப ரொம்ப சேட்டை பண்ணுதா இப்பம்லாம். டீச்சர் கிட்ட மாட்டி விடுதே, அப்பதான் நல்லா அடி கொடுப்பாவ இன்னைக்கு. சிண்டுமா வாங்க, வேன் கிளம்ப போகுது. லே மச்சான் வா, உங்க அம்மா கூப்பிட்டாச்சு, வா போவோம். பூமாரி
உனக்கு வந்து உங்க அம்மா கிட்ட சொல்லி அடி வாங்கி தரல பாத்துக்கோ. இன்னைக்கு 26ஆம் தேதி ஆயிட்ட. ஐயே, இன்னும் ஒரு நாள் தானே இருக்கு எங்க சித்தப்பா மகளுக்கு பூ வைக்க. ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ணோம், கன்ஃபார்ம் ஆயிட்டான்னு தெரியலையே. ரமணி ரமணி, ஏங்க டிக்கெட் புக் பண்ணிருந்தீங்கல்ல ட்ரெயின்ல, கன்ஃபார்ம் ஆயிட்டா? ஆமா ரமணி, நான் சொல்ல மறந்துட்டேன், கன்ஃபார்ம் ஆயிட்டு. அப்படியேங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்குள்ள துணிமணி எல்லாம் எடுத்து வை, இன்னும் ஒரு நாள் தானே இருக்கு, நாளைக்கு சாயந்தரம் ட்ரெயின் ஆகும். எப்பா எங்க போறோம் ட்ரெயின்ல? ராஷ்மிகா சித்திக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷன் வருதுல மக்களே, அதுக்கு தான் ட்ரெயின்ல சென்னைக்கு போறோம். ராஷ்மிகா சித்தி பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு சென்னைக்கு போறோம்மா. ஜாலியா ஜாலி. எப்பா அப்ப சென்னைக்கு போறோம்னு சொல்லுங்க. ஆமா மக்களே, ராஷ்மிகா சித்தி சென்னையில தான் இருக்கா, அங்க தான் போறோம். வாவ், சென்னையை சுத்தி பார்க்கலாம், எல்லா இடத்துக்கு போலாம். எம்மா அப்படியேம்மா, சென்னையை சுத்தி பார்க்க கூட்டிட்டு போவீங்களா? தெரியல மக்களே, நம்மளுக்கு நேரம் இருந்துச்சுன்னா உங்களை எல்லா இடமும் சுத்தி பார்க்க கூட்டிட்டு போறேன். மக்களே, உங்களுக்குள்ள துணியெல்லாம் ஆளுக்கு ஒரு பேக்ல எடுத்து வைங்க. சரிம்மா, இப்பவே எடுத்து வச்சிருவேன். எம்மா, யாங்கள புது Dress ஒண்ணு எடுத்து தந்தில்ல, அத கொண்டு போட்டோம் மாமா. அதுல கையில இல்ல மக்களே, கை தைக்கிறதுக்காண்டி டெய்லர் கடையில கொடுத்திருக்கேன். இப்ப சாயந்தரம் வாங்கிட்டு வந்துருதேனா, அதுக்கப்புறம் அதை எடுத்து வைக்கலாம். சரிம்மா, அப்ப மீதி இருக்க துணியெல்லாம் எடுத்து வைக்கிட்டா? சரி, எல்லாத்தையும் கரெக்டா அழகா எடுத்து மடிச்சு வைங்கனா. சரிம்மா. ஏட்டின்னு சொன்ன உன் பல்லெல்லாம் உருத்து போடுவேன். ஏட்டி ரோசி, நான் அவளுக்கு அடி கொடுக்கேன். ஆமா, நீ என்ன சொன்னா? அவ வரட்டும், நீ அவளுக்கு இருக்க அடி. அம்மா, நீ அவளை என்ன சொன்ன? ஏட்டின்னு சொன்ன, அப்படிதானே? போய் சொன்ன அடிதான் உனக்கு. அக்காவை போய் ஏட்டின்னு சொல்லலாமா? அவ என்னோட 2 கிளாஸ் தான அதிகமா படிச்சா, அதான் ஏட்டின்னு சொன்னேன். அவ மட்டும் என்ன ஏட்டின்னு சொல்லுவல்ல, அப்ப நான் மட்டும் சொல்லக்கூடாதா? அடிச்சு போடேன். ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரே சண்டை. இனிமே ஏட்டின்னு சொல்லி பாரு, மரியாதையை அக்கான்னு கூப்பிடணும். போ, போய் துணியெல்லாம் எடுத்து வை, போ. சரிப்பா, சென்னையில போய் எல்லாம் வாங்குவேன். இந்த ரோசிக்கு ஒண்ணுமே கொடுக்க கூடாது. என்ன மேடம், நல்லா ஏச்சு வாங்குனீங்களா அம்மா கிட்ட? கோவத்துல இருக்கே, உன்னை அடிச்சு போடுவேன் பாத்துக்கோ. சரி சரி, நான் துணி எடுத்து வச்சாச்சு, நீ சீக்கிரம் துணி எடுத்து வை, இல்லனா அம்மா உன்னை விட்டுட்டு போயிருவா சென்னைக்கு போகும்போது. எனக்கு தெரியும்னா பேசாம இரு. ரோசி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த கண்ணாடியை தான் நான் கண்ணுல போட்டுக்கிட்டு நான் சென்னைக்கு வருவேன். என்கிட்டயும் கண்ணாடி இருக்குனா? அந்த கண்ணாடியை போட்டோன்னே ஹீரோயின் மாதிரி இருக்கம்ல. ஏடி, கரடிக்கு கண்ணாடி போட்டுட்ட மாதிரி இருக்கு. பிடிக்காத என்ன, நான் அழகா இருக்கேன்னு உனக்கு பொறாமை. ஐயோ ஐயோ. அடுத்தால துணி எடுத்து வைப்போம். யானை வருது, யானை வருது, அம்பா அருவி யானை வருது. சிக்கு, அப்படியே அண்ணன் மாதிரியே பேசணும், சரியா? மக்களே, யானை விளையாடலாம் சரிதான். சிண்டு, தம்பிய பாத்து கூட்டிட்டு வாமா. சரிம்மா. சிக்கு, அண்ணே இந்த பால தூக்கி போடுவேன், நீ டக்குன்னு பிடிக்கணும், சரியா? அண்ணனுக்கு மேஜிக் தெரியும், உனக்கு தெரியுமா? அண்ணன் சொல்லி தரேன், அதே மாதிரி நீனும் மேஜிக் பண்ணணும், சரியா? இந்த பாலையே பார்த்துட்டே இரு. இல்ல தம்பி, இதெல்லாம் அண்ணன் கையில வச்சாதான் இப்படி சுத்தும், உன் கையில வச்சா சுத்தாது. சிண்டுமா, தம்பி கொஞ்சம் பால் குடுமா. அது தம்பி கையில வச்சா சுத்தாதுன்னு சொல்லுதல்லம்மா. ஆமா, உண்மையதான் சொல்றேன். தம்பி கையில குடு மக்களே கொஞ்சம். சரிம்மா. துமி புடிச்சிக்கோ. அவனுக்கு கொஞ்சம் பால சுத்தி கொடு. தம்பி, இப்ப ஒரு மந்திரம் சொல்லுவேன்,
உடனே பால் சுத்திரும். சரியா? அழாத. பட்டடங் 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 சொல்லு. சுத்திரும். சின்னம்மா எல்லா துணியும் எடுத்து வச்சாச்சு. வேற ஏதாவது உனக்கு எடுத்து வைக்கணுமாமா? எம்மா எப்பமா ஊருக்கு போறோம்? நாளைக்கு சாயந்தரம் தான் ட்ரெயின் மக்களே. ட்ரெயின்ல போறோமா? குளிநறிய பாத்தீங்கன்னா உடனே குளிநறின்னு கத்துங்க. என்னது? நீங்க குளிநறிய பாத்தீங்களா? நாம எல்லாரும் அதுகிட்ட குளிநறி திருட கூடாதுன்னு சொல்லணும். குளிநறி திருட கூடாது. குளிநறி திருட கூடாது. குளிநறி திருடவே கூடாது. என்ன சொன்னீங்க? நான் திருடுறேனா? குள்ளநரி திருடக்கூடாது. குள்ளநரி திருடக்கூடாது. குள்ளநரி திருடவே கூடாது. ரமணி துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டியாமா? கிளம்பிட்டியா? ட்ரெயினுக்கு ஞாராயிட்டே இருக்கு. 5 மணிக்கு தானே ட்ரெயின். அதுக்குள்ளே இவ்ளோ அவசரப்படுதியே? இப்ப மதியானம் தானே ஆகுது. அவசரப்படல, எதையும் மறந்து வச்சுட்டு போயிடக்கூடாதுல. துணியெல்லாம் மடிச்சு எடுத்து வச்சியா? எல்லா பொருட்களும் எடுத்து வச்சியா? எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. பிள்ளைகளுக்கு திங்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் தான் வாங்கல. ஆமாப்பா, ட்ரெயின்ல போகும்போது திங்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்ல, அது மட்டும் வாங்கிட்டாங்கப்பா. சரி, எப்போ போமாரி என்கிட்ட வரையம்மா? நான் கடைக்கு தான் போறேன். ஐ கடைக்கா? அப்ப நான் வரேன்ப்பா. மக்களே, இந்த பால் கொழுக்கட்டை தின்னுட்டு போனா போதும் கடைக்கு. அம்மா, நான் வந்துட்டீங்க சரியா? வந்து ஒழுங்கா சாப்பிடணும். அப்படியே போட்டுட்டு போனா அதுக்கப்புறம் எது கட்டலும் செஞ்சு தர மாட்டேன். சரிம்மா, வந்து தின்னேன் சொன்னா கேளுமா. சரி, ஞாயிறாயிட்டு நம்ம கிளம்புவோம். நைட்டு வேணா சாப்பாட்டுக்கு ட்ரெயின்ல ஏதாவது வாங்கிக்கிடலாம். தம்பி என்னப்பா வேணும்? மாமா, நாங்க இன்னைக்கு சாயந்தரம் ட்ரெயின்ல சென்னைக்கு போறோம். நிறைய ஸ்நாக்ஸ் வேணுமா? ஒன்னொன்னா சொல்லுதோம், எடுத்துட்டாங்க. சரியா? சரி மக்களே, ஒன்னொன்னா சொல்லுங்க, நான் எடுத்து வைக்கேன். லே மச்சான், முதல்ல பர்கர் சொல்லல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். போலாம் மச்சான், எனக்கு பீஸா தான் பிடிக்கும். அதுதான் நான் ஆர்டர் பண்ணுவேன். மாமா, ஒரு பீஸா தாங்க மாமா. சரி மக்களே, தாரேன். அடுத்து சொல்லு. மாமா, ரெட் ஃபாரஸ்ட், பிளாக் ஃபாரஸ்ட், கிரீன் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட், yellow ஃபாரஸ்ட், எல்லாத்துலயும் ஒவ்வொரு கேக் தாங்க மாமா. தம்பி, எங்ககிட்ட பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட், அப்புறம் ரெட் வெல்வெட் இந்த கேக் தான் உண்டு. நீ சொல்ற மாதிரி yellow ஃபாரஸ்ட், கிரீன் ஃபாரஸ்ட் அந்த மாதிரிலாம் கேக்லாம் கிடையாது. சரி மாமா, அப்ப ரெட் வெல்வெட், ஒயிட் ஃபாரஸ்ட், பிளாக் ஃபாரஸ்ட் எல்லாத்துலயும் ஒவ்வொரு கேக் தாங்க மாமா. போதுங்களா? சரி மக்களே, கணக்கு பார்த்துட்டு சொல்லுது என்ன எவ்வளவு வரும்னு. ஏய் மச்சான், உங்க அம்மா எவ்வளவுல தந்து விட்டாவ? அத பத்தி நீ எதுக்கு கவலைப்படுத? நான் எங்க அம்மாட்ட துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். பேசாம இரு. ஏய் மச்சான், இவ்வளவு பேசுதே இல்ல. உன்கிட்ட எவ்வளவு ரூபா இருக்கு அத முதல்ல சொல்லு. 1 ரூபா இருக்கு. 1 ரூபா வச்சுக்கிட்டு நீ இப்படி எல்லாம் பேசலாமா? பிள்ளைங்க. மக்களே, அப்படியே பத்திரமா கொண்டு போனா வீட்டுக்கு. சரி மாமா, கேக்குக்கு எவ்வளவு? 502 ரூபாய். 2 ரூபாய் குறைச்சிட்டு 500 ரூபாய் தாமா. 500 ரூபாயா? ஆமா மக்களே, 500 ரூபாய் தான். உனக்கு ரொம்ப விலை குறைச்சுதான் போட்டு தந்திருக்கேன். மாமா, இந்தாங்க ரூபா. என்ன இந்த பசங்க 500 ரூபாய் கட்டதுக்கு 100 ரூபாய் கொடுத்துருக்கானுவ. தம்பி, நான் 500 ரூபாய் சொன்னேன், 100 ரூபாய் தந்திருக்க. இன்னும் 400 ரூபாய் தான். இன்னும் 400 ரூபாயா? ஆமா தம்பி, இன்னும் 400 ரூபாய் தரணும். எடு. மாமா, மாமா, என்கிட்ட எங்க அம்மா 100 ரூபா தந்தாவ. இந்த தம்பி, புடி 1 ரூபாய. மீதி 400 ரூபாயும் சேர்த்து வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த கேக் எல்லாம் வாங்கிட்டு போ. ஏய் மச்சான், நான் வேணா 1 ரூபா தரட்டால? போலங்க, உன் 1 ரூபாயை நீனே வச்சுக்கோ. போ. எல்லாம் இந்த சுபியால தான். வாங்க சார், வாங்க பாப்பா. எல்லாமே ரேட்டு கம்மி தான். என்ன கேக்லாம் வேணும் உங்களுக்கு? பூமாரி, இவ எதுக்கு இங்க வந்தா? கேக் வாங்க வந்திருக்காளோ? மக்களே, உனக்கு என்னெல்லாம் வேணும் சொல்லுமா, அப்பா வாங்கி தரேன். எப்பா, எனக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கும் அப்புறம் சிப்ஸ் வேணும்பா. நம்மள மாதிரியே காப்பி அடிச்சு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் கேக்கா? போதுமா மக்களே? வேற ஏதாவது வேணுமா சொல்லு. இப்போதைக்கு இது போதும்பா. வேணா லாலிபப் ஒரு 5 எண்ணம் வாங்கிட்டாங்க. லாலிபப் 5 எண்ணமா? தம்பி, பிளாக் ஃபாரஸ்ட் கேக் 1, 1 கிலோ சிப்ஸ், 5 லாலிபாப் இவ்வளவு கொடுங்க. ஓகே சார், கொடுத்துருதேன். இந்த பாப்பா, நீ கேட்ட லாலிபாப் தாங்க சார். நீங்க கேட்ட ஐட்டம்லாம் என்னதான் இருக்கு. 700 ரூபாய் கொடுங்க. தம்பி, என்கிட்ட கார்டு இருக்கு, நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? ஆமா சார், கார்டு அக்செப்ட் பண்ணுவோம். சரிங்க சார், அப்ப கார்டு மூலமாவே நாங்க உங்களுக்கு ரூபாய் அனுப்பிடுதேன். ஓகே சார். ஓகே சார். அப்ப
சென்னைக்கு வாராளா? லே மச்சான், அப்படிதான் நினைக்கேன். அதுக்கு தான் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு பெட்டியை கட்டிட்டு போயிட்டு இருக்கா. கடவுளே, இது என்னடா சோதனை? லே மச்சான், இப்படியே நின்னுட்டு இருந்தா சரிப்படாது. நம்மளும் போய் வீட்ல போய் பைசா வாங்கிட்டு வந்து மீதி இருக்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவோம் வா. இல்ல மச்சான், நம்ம முதல்ல வாங்கினத வாங்க கூடாது. பூமாரி இப்ப என்னெல்லாம் வாங்கி இருக்காளோ அத மட்டும் தான் நம்மளும் வாங்கணும். சரி, அப்ப வா, நம்ம போய் அம்மாட்ட போய் பைசா வாங்கிட்டு வரோம். சிக்குமா, இங்கே உட்கார்ந்துக்கோ. அம்மா உனக்கு புது Dress எடுத்துட்டு வரேன். சரிம்மா. சிக்கு, சேம் சேம். பப்பி சேம். இப்ப எதுக்கு அழுதா? அண்ணனை பத்தியா அழகா Dress பண்ணிருக்கேன். நீ வெறும் பேம்பஸ் போட்டுட்டு சேம் சேம் பப்பி சம்மா இருக்க. அதான் சொன்னேன். சத்தம் மூச்சு. காதை விடுங்கம்மா, காதை திருகாதீங்க. சின்ன பையன்ட்ட போய் சண்டையா போட்டுட்டு இருக்க. நான் சண்டை போடலம்மா, சும்மா தான் நின்னுட்டு இருந்தேன். தம்பி சும்மா அழுதா. அவனை பார்த்து நீ என்ன சொன்ன? சேம் சேம் பப்பி சேம் அப்படிதானே? செய்யறதையும் செஞ்சுட்டு தம்பியை போய் மிரட்டிட்டு இருக்க. போய் வர சொல்லுது, அப்படி சொல்லலன்னு. நீ ஊருக்கே வரണ്ട, அங்கே நில்லு. சாரிம்மா, இனி அப்படி செய்ய மாட்டேன். என்ன விட்டுட்டு போயிராதீங்க. என்னையும் சென்னைக்கு கூட்டிட்டு போங்கம்மா. லே எந்திரி, புது Dress வேற போட்டுருக்க. தரையில கிடந்து உருளவா செய்த, அழுக்காக போகுது. என்ன கூட்டிட்டு போவேன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் எழுந்திருப்பேன். சரி சரி எந்திரி, கூட்டிட்டு போறேன். சரி சிரிச்சதெல்லாம் போதும். பேக் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. ட்ரெயினுக்கு நேரா ஆயிட்டு கிளம்புவோம். சரிம்மா. குமா, அழாதீங்க. இப்போ பிள்ளைக்கு புது Dress போட போறோம். 1 2 3. அப்பா என்ன பெரிய பேக். எம்மா, மக்களே பேக் கொண்டு வந்துட்டியா? பரவாயில்லையே. எம்மா, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். எனக்கு ஒரு ஜூஸ் போட்டு தாங்கம்மா. மக்களே நேரா வேற ஆயிட்டு, ட்ரெயின் வேற பேர கூடாதுல. நம்ம சென்னைக்கு வேற போறோம். இங்க ஜூஸ் போட்டுட்டு இருந்தா நினைச்சுக்கோ, ட்ரெயினை விட்டுருவோம். நம்ம கார்ல போய் அங்க போய் உனக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கி தரேன். ஓகேம்மா, எனக்கு ஸ்ட்ராபெரி ஜூஸ் வாங்கி தாங்க. ஓகே வாங்க போவோம். ஹலோ எம்மா. எம்மா, ரோசிக்கு எக்ஸாம் இருக்கலாமா, அதனால பூ வைக்க வீட்டுக்கு கூட்டிட்டு போல பாத்துக்கோங்க. உங்க வீட்ல நம்ம போகும்போது விட்டுட்டு போறேன், நீங்க கொஞ்சம் பாத்துக்கிடுவீங்களா? அப்படியா? சரிம்மா, சரி சரி. நான் வந்தோம் அவளை கூப்பிட்டுக்கிட்டேம்மா. நாங்க நல்ல ஜாலியா சென்னையை சுத்தி பார்த்துட்டு வருவோமே. பூ வைக்க வீட்ல நல்ல ஜாலியா இருப்போமே. டி, இப்போ உன்கிட்ட நான் கேட்டனா? பேசாம இருடி. நான் சும்மா சொன்னேன், அவ்வளவுதான். அங்க போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், கேக் வாங்கி திம்பே, எல்லா இடமும் போவேன். நான் இப்ப மட்டும் தானே வர மாட்டேன், என்ன கல்யாணத்துக்கு வருவோம்ல. அம்மா அப்படிதான் சொல்லியிருக்கா, கல்யாணத்துக்கு கூட்டு போவேன்னு. அப்ப எல்லாம் வாங்கி நானும் திம்பேன், எல்லா இடமும் நானும் சுத்தி பாப்பேன். அதுக்குள்ள சண்டையா போடுறது ரெண்டீரும். இல்லம்மா, பூ மாதிரி தான் என்ன பார்த்து வெறுப்பேத்திட்டே இருக்கா. எடி பூமாரி, சும்மா இருக்க மாட்டியா? அவளை கல்யாணத்தோட கூட்டிட்டு போவேனா? இப்படி சேட்டை பண்ணிட்டு இருந்தா வச்சுக்கோ, உன்னையும் பாட்டி வீட்டுல விட்டுட்டு போயிருவேன் நான் மட்டும். ரமணி, பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு வாமா, ஆட்டோ வந்துட்டு. சரிங்க, வாரேன் வாரேன். ஆட்டோல ஜன்னல் சீட் எனக்கு தான். எடி பூமாரி, மெதுவா போ. டமாலே 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 டமிலே 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 டமிலே. சிக்கன் சவர்மா சாப்பிடுவேன், ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், சிப்ஸ் சாப்பிடுவேன், பப்ஸ் சாப்பிடுவேன், சாக்லேட் சாப்பிடுவேன், எல்லாம் சாப்பிடுவேன். லே சுபி, லே சீக்கிரம் வா, நேரம் ஆயிட்டு ஊருக்கு போணும். அம்மா, நான் குளிச்சிட்டு இருக்கேன். இப்ப சோப்பு போட்டுட்டு அந்தர ஓடி வந்துருவேன். சரி சரி சீக்கிரம் வா. நம்ம மச்சான் சிண்டுவோட சேர்ந்து அடிப்போமே லூட்டி. சோப்பால தேய்ச்சி அழுக்க நீக்குவோம். டடடைன் டடடைன் டடடைன். சூப்பர் ஹீரோ சுபி ஸ்விம்மிங் பூலில் குதிக்க போறான். சின்ன குட்டிக்கு Dress போட்டாச்சு. நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? போ. நம்ம எங்க போறோம் சொல்லுங்க ரீலா குட்டி. எதுல போறோம் சொல்லுங்க பாப்போம்.
ஆட்டோல இல்ல மக்களே, நம்ம அப்பாவோட பைக்ல போறோம். அதுக்கப்புறம் அங்க போய் ட்ரெயின்ல போறோம். எவ்வளவு நேரம் ஆச்சு குளிக்க போன சுபி ஆளை காணவே இல்ல. லே சுபி, இப்ப வரேன் சொல்லிட்டே தான் இருக்கான். குளிக்க போய் எவ்வளவு நேரம் ஆச்சு. லே சுபி, சீக்கிரம் வந்து ட்ரெஸ் போடு, இல்லன்னா அப்பா கூட இங்க விட்டுட்டு போயிருவேன். லே, உனக்கு அடி வேணுமா? அடி வேணுமான்னு கேட்டேன். ஆனா அவளுக்கு புது ட்ரெஸ் எடுத்தேன். அவளுக்கு ஊர்ல இருந்து பாட்டி எடுத்து கொண்டு கொடுத்தாவ. அடுத்த மாசம் வருவல்ல, அப்போ உனக்கு சேர்த்து எடுத்து வரேன்னு சொல்லியிருக்காவ. இப்ப அழுதுட்டே நின்னு வச்சுக்கோ, அப்பா ஊருக்கு வரல, அப்பா கூட உன்னை விட்டுட்டு போயிருவேன் பாத்துக்கோ. சுதி நேராயிட்டுமா வா போ.